ஏய் மணி, இந்த பொண்ணு எப்படா வரும்? 8 மணிக்கு மச்சு. வண்டியாரா? பிராண்ட் ப்ரமோஷனுக்கு காம்ப்ளிமெண்டரியா இந்த டால் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாங்கிக்கங்க மேடம், ப்ளீஸ் மேடம். குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு பிராண்ட் தெரியாது மேடம், அதுக்காக தான் பெரியவங்க கிட்ட கொடுக்குறோம். பிராண்ட் நல்லா இருந்தா நிறைய வாங்குவீங்கல்ல. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்த டாலுக்குள்ள ஒரு கூப்பன் இருக்கு மேடம், ஓபன் பண்ணி பாருங்க. குழுக்கல்ல செலக்ட் ஆயிடுச்சுன்னா 1 lakh வரைக்கும் பிரைஸ் கிடைக்கும். இதுக்குள்ளயா? ஆமா மேடம், அதுக்குள்ள தான். மூவ் பண்ண சொன்னேன்ல, செக் பண்ணுங்க. சொல்லு ஜீவா. ஓகே. அந்த ஏரியாவில் பர்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சார். வணக்கம் சார். 1 செகண்ட். என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணை காணுங்க சார். யோ, கம்ப்ளைண்ட் ஓகே சார், பார்த்துக்குறோம். நன்றிங்க சார். வாயா. நான் தான் சொல்கிறேன்லங்க, அங்கே பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு. யோ, நான் தான் இருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே அவர்கிட்ட சொல்கிறேன். நானே வாங்க மாட்டேன் நான் சொன்னேன். பொண்ணோட ஃபோட்டோ எடுயா. எப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவோம்? காலையில் 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவா சார். வேலை முடிஞ்சதும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவா சார். யோ, லவ்னு ஏதாவது இருக்க போகுது? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு பேசி வச்சுருக்கோம். அடுத்த மாதம் கல்யாணம் சார். சரி சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்களே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். பாஸ்கர், கேர்ள் மிஸ்ஸிங் ஃபைலை சிஆர்பி காமிச்சு வச்சுருங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். சார் இந்த ஃபைல் சார், அதே அந்த ஃபைல் தான்.
தல வணக்கம் தல. வணக்கம் வணக்கம்ப்பா. டேய் ஜீவா, அண்ணா சொல்லண்ணா. அந்த பொண்ணுக்கு போதை இறங்குது, சரிண்ணா. ஊசிக்கு போட்டுரு. ஓகேண்ணா. போ. ஓகே. பார்ட்னர், இந்த புறா ரொம்ப சத்தம் போடுது, பார்த்து பண்ணு. மாத்திரை வேற போட்டிருக்கேன், சத்தம் வராமையா இருக்கும். நான் சொல்றத ஒரு நாளா கேட்டிருக்காளா? சொல்ற பேச்ச கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எல்லாம் உங்க அப்பாவால வந்தது. ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க மாணிக்கம். உங்க பொண்ணை தேடி தான் இருக்கோம். அது விஷயமா தான் ஏன் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா? எங்க போயிருந்தாங்களா? நான் திட்டினதில் கோச்சிக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. எப்போ வந்தாங்க? இப்போ தான் வந்தா. என்ன பண்ணலாம் மாணிக்கம்? அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு. தேடி பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது, அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்றது. சரி, ஸ்டேஷன்ல வந்து பொண்ணு கிடைச்சிச்சு எழுதி கொடுங்க. சரி, ஓகே சார். வேலைக்கு போயிட்டு லேட்டா தான் வர. எங்க போறேன்னே தெரியல. இன்னைக்கு நீ எங்க போறன்னு உனக்கே தெரியல. இதை யாருக்கிட்ட போய் சொல்லு கடவுளே. வரலட்சுமி, நீ நடந்த வாழ்க்கையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. இனி நடக்க போற வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கை கடவுளே.
ஜீவா அண்ணா அந்த பொண்ணை இறக்கி விட்டுரு. ஊசி போடவா? வேணாம், இன்னும் 1 hour போதும் இருக்கும். போதும். சரிண்ணா. ஆ